ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேடம், மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வக்கீல்கள் கைதிகளை சந்திக்கிற நேரம். அந்த நேரத்தில் நீங்க அன்பரசனை பார்க்கலாம் மேடம். சார், நான் மட்டும் பாக்குறதா இருந்தா உங்களை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. இவரு மகேஷ். ஹலோ சார். இவரும் அன்பை மீட் பண்ணணும் சார். மேடம், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. உங்களை மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும் மேடம். இவரை அலோவ் பண்ண முடியாது. சார், அன்பு சில பேரோட சூழ்ச்சியால இந்த கேஸ்ல மாட்டிருக்காரு. இந்த கேஸுக்கு தேவையான சில டீடைல்ஸ் அன்பு கிட்ட கேட்கறதுக்கு இவரும் என் கூட இருக்கணும் சார். அதனாலதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். புரியுது மேடம், ஆனா சார், பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சா எங்களுக்கு கண்டிப்பா பெர்மிஷன் கொடுக்க முடியும். சார், அன்பு இவரோட கம்பெனி ஸ்டாஃப். அது மட்டும் இல்ல சார், இறந்து போன ரகுவும் இவரோட கம்பெனில தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் கம்பெனி பேரை யூஸ் பண்ணி தான் போதை மருந்து கடத்தல் கேஸ்ல உள்ள வந்திருக்காரு திருமூர்த்தி. ஆக்சுவலி சார், இறந்து போன ரகுவோட அண்ணன் திருமூர்த்தி செஞ்ச கடத்தல கண்டுபிடிச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அன்போட வைஃப் ஆனந்தி சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். திருமூர்த்தியால அன்போட உயிருக்கே ஆபத்து இருக்கு சார். மேடம், அந்த மாதிரி பகையோட எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடந்துடாம பாத்துக்கதான் நாங்க இருக்கோம். அன்புக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சார், சார், அன்பு என் கம்பெனில வேலை பார்த்தாலும் நான் அவனை என் பிரதரா தான் பாக்குறேன் சார். அன்பு ஒரு தடவை நேர்ல பார்த்து பேசிட்டா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். சார், இத்தனை வருஷத்துல நான் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் கூட உங்ககிட்ட கொண்டு வந்தது இல்லல. உங்களுக்கே தெரியும் சார். இந்த தடவை வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய முக்கியமான காரணம் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சார், ப்ளீஸ் சார், அன்பை நாங்க 2 பேரும் போய் மீட் பண்ணணும் சார். அது நீங்க நினைச்சா மட்டும் தான் சார் முடியும். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க மகேஷ கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், ப்ளீஸ். நான் தான் பேசுறேன். அன்பரசன் ஒரு விசாரணை கதியை மீட் பண்ண அவனோட வக்கீல் சத்தியவதியும் அவன் வேலை பார்த்த கம்பெனியோட முதலாளி வந்திருக்காங்க. ஆமாயா, தெரியும். இப்ப வருவாங்க. 2 பேரையும் அலோவ் பண்ணுங்க. சரி மேடம், நீங்க போய் பாருங்க. சார், தேங்க்யூ சோ மச். வா மகேஷ், நம்ம போலாம். சார், ரொம்ப பெரிய ஹெல்ப் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்தாங்கண்ணே, வா. வா மஞ்சு. ஆமா ஆனந்தி, என்னம்மா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சாம்மா. நம்ம அன்பு மேல இப்படி ஒரு பழி வந்து சேர்ந்துருச்சாம்மா. இதை கேட்டதுல இருந்து என் மனசே தாங்கலம்மா. அண்ணே, அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு உங்களை மாதிரி எத்தனை பேரை நம்புறீங்க? உங்க பாசந்தே அவரை காப்பாத்தி கொண்டு வரும்னே. நிச்சயமா ஆனந்தி, அன்பு மாதிரி ஒரு தங்கமான பையனை வேணும்னே யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்திருக்கீங்க, இதையும் கடந்து வருவீங்கம்மா. என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வர வேண்டேன். நாங்க 2 பேரும் பழைய மாதிரி சந்தோஷமா எல்லா இடத்துக்கும் போவோம், இங்கேயும் வருவோன்னு. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. ஆமா, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுண்ணே. இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அதே மேடத்துக்கிட்ட பேசியிருந்தேன். மேடம் வர சொல்லியிருந்தாங்க. மேடம் இருக்காங்கல்ல? கேண்டீன்ல தாமா இருக்காங்க. போய் பாரு ஆனந்தி. அண்ணே, என்னைய எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இவளையும் பாத்துக்கோங்கண்ணே. நீ சொல்லிட்டலமா, என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்.
அவன் பேர் என்னம்மா? மஞ்சு. சரிம்மா, சரி. ஓ, கூட்டு போ ஆனந்தி. வா மஞ்சு. ஆ.